வெல்கம் டு சபாத்மா யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு விஜயதசமியா இல்லை சரஸ்வதி பூஜா ஸ்பெஷல், ஆயுத பூஜா ஸ்பெஷல். ஸோ கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இங்கே கவிங்க சைக்கிள் ஆரம்பிச்சு இப்போ இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பேக் கேமரா இல்லை ஓகே தான். இந்த சைக்கிள் நீங்கள் எதுக்கு வாங்கினீங்க? சைக்கிள் வந்து ஆக்சுவலாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்கினீங்க. ஆனால் ஒரு லாஸ்ட் ஒன் வீக்காக இருக்கலாம். 1 வீக்லாம் இல்லை, வாங்கி ஒரு 1 மந்த் ஓட்டுனேன். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவ்வளோதான். 2 வீக்ஸ் ஓட்டணும். 2 வீக்ஸ் தான் ஓட்டலை. 2 வீக்ஸ் தான் ஓட்டலை. 2 வீக்ஸ் இல்லை, 2 வீக்ஸ் தான் ஓட்டணும்னு சொல்லுவாங்க. அடுத்து இங்கே வந்து பைக். இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின பைக். அது ஆமாம், எல்லாமே ஃபஸ்ட்டு வாங்கினது. ஆமாம், இது ஃபஸ்ட்டு வாங்கின சைக்கிள், இது ஃபஸ்ட்டு வாங்கின பைக்கு, இது ஃபஸ்ட்டு வாங்கின ஓப்பனில் இருக்கு. இது எல்லாமே நம்மளோட ஃபஸ்ட்டு. ஆமாம், நீங்கள் போட்டுருக்கீங்களா? பிடிச்சதுல எனக்கு பெரிய ஒர்க் இதுதான். ஃபுல்லாக துடைச்சி இது பண்ணது நான். தண்ணி அடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அம்மாடி, ஹலோ. என்ன ஒன்று வீடியோ எடுத்தா அடோ சொல்லுவேன், ஆய் சொல்லுவேன். நீ ரெண்டை தவிர நீ என்ன சொல்லுவ? வெல்கம் டு யூடியூப் சேனல் சொல்லுங்க. அது ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. ஒரு வீடியோவில் எத்தனை தடவை சொல்லுவீங்க வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல்? எங்கேருந்து எங்கே தாவி துடைக்கிற பத்தியா? இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு? எல்லாம் எதுக்கு? எல்லாம் சோத்துக்கு தான். ஒரு வாய் பொங்கு சோறுக்கும், ஒரு வாய் கடலைக்கும், அவல் பொரி கடலைக்கும். சரியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து பேப்பர்ல தொடச்சா ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. கண்ணாடி பளபளன்னு தெரியுமா? நாளைக்கு மட்டும் தெரியலன்னு வை. நான் கேள்விப்பட்டேன், அதை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். சரியா? இப்படி வச்சுக்கணும். இப்படி என்ன பண்ணணும்னா இருக்கா, இப்போ நாங்கள் தண்ணி இப்படி தெளிச்சுக்கணும். தண்ணி இப்படி கண்ணாடியில் தெளிச்சுட்டு இந்த நியூஸ் பேப்பர் இருக்கா, இந்த நியூஸ் பேப்பர் வச்சு இப்படி எடுக்கணுமா. இப்படி எடுத்தா கண்ணாடி வந்து பளபளன்னு இருக்குமா. இப்படி ஒட்டி ஒட்டி எடுக்கணும். ஒட்டி ஒட்டி எடுத்தாலும் அப்படிதான் இருக்கு. இல்ல பாப்பு, வேணா விட்டுருங்க, ஃப்ரீயா விட்டுருங்க, அதுவே காஞ்சிடும். ஒயிட்டா இருக்கும். ஆமா, இந்த ஒயிட்டா தெரியுது. ஆனா எனக்கு சொன்னாங்க ஏதோ இன்ஸ்டாகிராம்ல பாதி பார்த்துட்டு பாதியை மட்டும் எக்ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கா. மிச்ச பாதி என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அப்போ கிளாத்தை வச்சு தடுத்துடலாமோ? அதான். ஓகே, அப்படி வரும். அது நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி யூடியூப்ல இன்ஸ்டாலாம் நிறைய இந்த மாதிரி வதந்திகள் வரும். அதை நம்பக்கூடாது. அதை பண்ணிட்டு நம்ம நார்மலாக எப்போது எப்படி கிளாத்தில் துடைப்போமோ அது மாதிரி தடிச்சு விட்டுருணும். அவ்வளோதான். இன்னைக்கு கண்ணாடி பளபளன்னு இருக்கும். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு.